Hi friends, very good morning to all. லாஸ்ட் கிளாஸில் இந்த ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சரில் அடுத்ததாக வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 5 to 6 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் இந்த ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லுமே இருக்குது. நமக்கு பர்டிகுலராக யூஜிடிஆர்பி இப்போ நம்ம போயிட்டு கூடிய கிளாஸஸ் வந்து யூஜிடிஆர்பி போயிட்டுருக்கு. அதே மாதிரி நீட்டு, ஜெய் இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா தான் இந்த ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை முதல்ல பார்க்கலாம். அந்த காம்பவுண்ட்ஸுக்கான ஐயூபிஎஸ்சி நம்ம எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் திஸ் இஸ் த CH2 with CH3. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு இப்போ ஃபஸ்ட் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல பேரண்ட் கார்பன் செயினை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். 1 2 3 4 5 பேரண்ட் கார்பன் செயினை செலக்ட் பண்ணோம்னா நம்பரிங் கொடுக்கணும். இப்போ நம்பரிங் ரெண்டு சைட்லேருந்து கொடுக்கலாம். ஒன்று லெஃப்ட் டு ரைட் கொடுக்கலாம், இல்லைனா ரைட் டு லெஃப்ட் கொடுக்கலாம். லெஃப்ட் டு ரைட் கொடுத்தோம்னா 1 2 3 4 5 அப்போ 2,3 சப்ஸ்டிடியூண்ட்டுக்கான நம்பரிங் கிடைக்கும். லோயஸ்ட் லோக்கல் ரூலை தான் ஃபாலோ பண்ணணும். டூ நாட் ஃபாலோடு த லோயஸ்ட் சம் ஆஃப் லோக்கல் ரூல், ஒன்லி ஃபாலோடு பை த லோயஸ்ட் லோக்கல் ரூல். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் கொடுக்கும்போது 1 2 3 4 5 அப்போ 3,4 2,3 எது கரெக்ட் அப்படின்னா 2,3 தான் லோயஸ்ட் லோக்கல் ரூல். ஸோ நம்பரிங் கொடுக்கும்போது இப்படி கொடுக்கலாம். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு எழுதும்போது முதல்ல ஆல்ஃபாபெட்டிக்கில் இருக்கக்கூடிய குளோரின். ஸோ 2 குளோரோ 2ல் வந்து 3ல் வந்து மெத்தில் இருக்குது. ஸோ 3 மெத்தில் 2 குளோரோ 3 மெத்தில் 5 கார்பன். ஸோ இட் இஸ் கால்டு த பென்டேன். 2 குளோரோ 3 மெத்தில் பென்டேன். ஸோ இது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த காம்பவுண்டுக்கான ஐயூபிஎஸ்சி நேம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ஒரு சைக்ளோ எக்ஸேன், அதில் ஒரு சைடில் குளோரின், அனதர் சைடில் ஒரு எத்தில் குரூப் CH2 with CH3. ஆல்ரெடி தெரியும் சைக்ளோ எக்ஸேன் தான் பேரண்ட் கார்பன் செயின். இப்போ எத்தில் இட் இஸ் கால்டு த எத்தில், திஸ் இஸ் கால்டு த குளோரோ. ஆல்ஃபபெட்டிக்கில் முதல்ல வரக்கூடியது சி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 1 2 3 and 4. ஸோ எழுதும்போது ஃபஸ்ட்டு குளோரின். ஸோ 1 குளோரோ 4ல் எத்தில் இருக்குது. ஸோ 4 எத்தில் 1 குளோரோ 4 எத்தில் 6 கார்பன் வித் சைக்ளிக் காம்பவுண்ட் சைக்ளோ எக்ஸேன். ஸோ இந்த காம்பவுண்டுக்கான ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்டு காம்பவுண்ட் CH3. இது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்ட். CH2 with CH with iodine and CH2 with CH3. இந்த கார்பனில் ஃபர்தராக ஒரு கார்பன், அந்த கார்பனில் 3 மெத்தில் குரூப் 3 மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ இதுக்கு நேம் கொடுக்கும்போது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 கார்பன் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ லீனியர் தான் நமக்கு பேரண்ட்டு கார்பன் செயின். ஸோ நம்பரிங் கொடுக்கும்போது 1 2 3 and 4 3,4ன்னு கிடைக்கும். லெஃப்ட் டு ரைட் கொடுத்தோம்னா நமக்கு சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு 3,4 1 2 3 4. ஸோ 3,4. ரைட் டு லெஃப்ட் கொடுத்தோம்னா 1 2 3 4 5 நமக்கு கிடைக்கக்கூடியது 4 and 5 கிடைக்கும். ஸோ லோயஸ்ட் லோக்கல் ரூல் படி 3,4 தான் கரெக்ட். 3,4. ஸோ நம்ம எழுதும்போது முதல்ல எழுதணும் ஆல்ஃபாபெட்டிக்கலில் எது முதல் வருதோ அது எழுதணும். இட் இஸ் கால்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு கார்பன் ஃபர்தராக 3 கார்பன் கூட கனெக்ட் ஆகிருந்தால் இட் இஸ் கால்டு பியூட்டைல். பர்டிகுலர் என்ன பியூட்டைல்னா டெர்ஷரி பியூட்டைல். இட் இஸ் ஏ டெர்ஷரி பியூட்டைல். திஸ் இஸ் த அயோடோ. அப்போ முதல்ல எழுதும்போது யார் எழுதணும் நமக்கு பியூட்டைல் பி தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். ஸோ அது எந்த கார்பனில் இருக்குது 1 2 3 4 5 6 and 7. ஸோ இதுக்கான ஆன்சர் எந்த கார்பனில் 4th கார்பனில் டெர்ஷரி பியூட்டைல், அது டர்ட் பியூட்டைல்னு சொல்லலாம். இதில் பியூட்டைல் தான் கன்சிடர் பண்ணோம், டெர்ஷரி கன்சிடர் பண்ணக்கூடாது சரிங்களா ஆல்ஃபாபெட்டிக்கலில். ஸோ டெர்ஷரி 4 டெர்ஷரி பியூட்டைல், 3rd கார்பனில் ஒரு அயோடின். ஸோ 3 அயோடோ 7 கார்பன் இட் இஸ் கால்டு த எப்டேன். 7 carbon it is called the eptane. Another
important example, fourth one, CH2Br, CH double bond CH with CH2Br, ஒரு அல்கீன் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ முதல்ல நம்பரிங் கொடுக்கலாம். இதுதான் பேரண்ட் கார்பன் செயின். மினிமம் நம்பர் மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு மினிமம் நம்பர் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ 1 2, இங்கேயும் 1 2, இதுவும் புரோமின், இதுவும் புரோமின். ஸோ எந்த சைட்லேருந்து நம்பர் கொடுத்தாலையும் நமக்கு ஆன்சர் வந்து மாறாது. ஸோ 1 2 3 and 4. ஸோ ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு புரோமின், ஃபோர்த்து கார்பனில் ஒரு புரோமின். ஸோ இதுக்கான நேம் 1,4 டைப்ரோமோ, 1,4 டைப்ரோமோ பியூட். பியூட்னா 4 கார்பன். அந்த டபுள் பாண்ட் எந்த கார்பன் இருக்குன்னா செகண்ட் கார்பன் இருக்குது. ஸோ பியூட் 2ஈன், பியூட்டு 2ஈன். இந்த 2ஈன் அப்படிங்கிறது செகண்ட் கார்பனில் மல்டிபிள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஒர்க் அவுட் பண்ணலாம். மினிமம் ஒரு ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சரில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இல்லைனா ஒரு 150 கொஸ்டின்ஸாவது நீங்கள் சால்வ் பண்ணலாம். நமக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அது நீட்டோ, யூஜிடிஆர்பியோ, பிஜிடிஆர்பியோ, இல்லை பாலிடெக்னிக், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் மினிமம் ஒரு ஏரியாவுக்கு, அதாவது ஒரு பர்டிகுலரான ஏரியாவை பொறுத்து நீங்கள் ஒரு 100 கொஸ்டின் ஆர் 150 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் இதே கேட்டகரியில். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், Cl CH2 CH2 CH double bond CH with CH2I, one of the most important questions. அடுத்தது, this is the 5 member ring, அதில் ஒரு double bond, this is the chlorine and this is the bromine. நெக்ஸ்ட் ஒன், இதிலே இன்னும் ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பட் ரெகுலராக கண்டிப்பாக பாருங்கள், நிறைய கீ பாயிண்ட் மூலிமா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பென்சீன், அதில் புரோமின் வித் மெத்தில், அனதர் கேட்டகரியில் CH3 அண்டு CH2 அண்டு CH3. சரிங்களா? இன்னொரு முக்கியமான கொஷின், புரோமின் அண்டு N3. ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு நீங்கள் முதல்ல பேரண்ட் கார்பன் செயினை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பேரண்ட் 1 2 3 4 5 கார்பன். அடுத்தது நம்பரிங் கொடுக்கணும். நம்பரை வந்து முதல்ல மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு மினிமம் நம்பர் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ இங்கே 1 2ன்னு கிடைக்கும், இங்கேருந்து கொடுத்தோம்னா 1 2 3ன்னு கிடைக்கும். ஸோ மினிமம் நம்பர் 1 2 3 4 அண்டு 5. ஸோ 1ல் அயோடின் இருக்குது, 5ல் குளோரின் இருக்குது. முதல்ல நம்ம யார் எழுதணும், ஆல்ஃபபெட்டிக்கலில் யார் முதல்ல இருக்காங்களோ அவங்கள எழுதணும். ஸோ 5 குளோரோ 1 அயோடோ, 5 குளோரோ 1 அயோடோ. இப்போ இந்த கேட்டகரியில் 5 குளோரோ 1 அயோடோ எழுதியாச்சு. எத்தனை கார்பன் இருக்குன்னா 5 கார்பன். ஸோ பென்ட், அந்த பென்ட் ஈன் எழுதுறதுக்கு பதிலாக எங்கே டபுள் பாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். செகண்ட் கார்பனில் தான் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ பென்ட் 2 ஈன் அப்படின்னு எழுதணும். பென்ட் 2 ஈன் தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், திஸ் த சைக்ளோ பென்டீன். இந்த சைக்ளோ பென்டீனில் முதல்ல மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு தான் நம்பர் 1. ஸோ நம்பர் 1 இங்கே கொடுத்தோம்னா 1 2, நீங்கள் ரெண்டு சைட்லையுமே நம்பர் கொடுத்து பாருங்கள். 1 2 3 4 அண்டு 5. இப்போ மல்டிபிள் பாண்ட்ஸ்க்கு மினிமம் நம்பர், சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு 3 அண்டு 5. சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு என்ன கிடைக்குது, 3 அண்டு 5 வந்து ஒரு நம்பரிங் கிடைக்குது. இப்போ இதே கேட்டகரியில் மினிமம் நம்பர் 1 2 3 4 5. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு 3 அண்டு 5, சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு 3 அண்டு 5. ஆனால் 3 அண்டு 5 அப்படிங்கிறது ஒரு பக்கம் புரோமின், ஒரு பக்கம் குளோரின். அப்போ ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புரோமினுக்கு தான் ஆல்ஃபபெட்டிக்கலில் ஃபஸ்ட்டு. ஸோ புரோமின் இருக்கக்கூடியது தான் கரெக்ட். ஸோ இந்த 3,5 தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ நம்ம நேம் எழுதும்போது முதல்ல புரோமின் 3 புரோமோ 5 குளோரோ 5 குளோரோ சைக்ளோ பென்ட் ஈன். பென்ட் 1 எழுதலாம் அல்லது பென்டீன் எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது.
சைக்ளோபென்ட் 1ஈன். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். இப்போ இந்த காம்பவுண்டில் ஆல்ரெடி தெரியும், ஒரு பென்சீனில் ஒரு புரோமின், மெத்தில், அதில் ஒரு ஐசோபியூட்டைல் குரூப், சரிங்களா, இது எல்லாமே இருக்குது. சாரி, செகண்டரி பியூட்டைல் குரூப் எல்லாமே இருக்குது. ஸோ முதல்ல சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4 கொடுக்கலாம். இது ஒரு நம்பரிங் சிஸ்டம். 3 and 4 இப்படி ஒரு சிஸ்டம் கொடுக்கலாம். இல்லைனா நம்ம 1 2 3 4 எப்படி கொடுத்தாலே 1 2 4 தான் கிடைக்கும். சரி, இது 1 ஃபஸ்ட்டு நம்ம 1 சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு இங்கே 2 and 4 இப்படி ஒரு நம்பரிங் கிடைக்கும். இந்த க்ரீனில் கொடுத்தோம்னா நமக்கு 1 3 4 கிடைக்கும். 1 3 4 கிடைக்கும். ஸோ ஆல்ஃபாபெட்டிக்கல் மினிமம் அப்படிங்கிறது 1 to 4. ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ ஆல்ஃபாபெட்டிக்கலை முதல்ல எழுதுனதுக்கு அப்புறம் முதல்ல ஆல்ஃபாபெட்டிக்கல் யார் ஃபஸ்ட் இருக்காங்கன்னு எழுதணும், புரோமின். ஸோ 1 புரோமோ, ஆல்ஃபாபெட்டிக்கலில் 1 புரோமோ. அடுத்தது இந்த மெத்திலா, இது பேர் என்னது, மெத்தில். இட் இஸ் கால்டு த மெத்தில். இது என்னது, நமக்கு செகண்டரி பியூட்டில். இந்த ஒரு கார்பன் ஃபர்தராக 2 கார்பன் கூட கனெக்டாக இருக்குது. ஸோ செகண்டரி எத்தனை கார்பன், 1 2 3 4. ஸோ இட் இஸ் கால்டு த செக் பியூட்டைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர் செகண்டரி பியூட்டைல். இதில் பியூட்டைல் தான் ஃபஸ்ட்டு, சரிங்களா. யூவா ஆரான்னு பார்க்கும்போது ஆர் தான் நம்ம. அதுக்கப்புறம் நமக்கு புரோமினுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது அந்த 4th கார்பனில் என்ன இருக்குது, 4th செகண்டரி பியூட்டைல் குரூப் இருக்குது. 4th கார்பனில் செகண்டரி பியூட்டைல். செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில். ஸோ 2 மெத்தில் பென்சீன். 2 மெத்தில் பென்சீன். ஸோ இந்த காம்பவுண்டுக்கான கரெக்டான ஐயூபிஏசி நேம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த இதில் மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு மினிமம் நம்பர். ஸோ இங்கே 1 கொடுக்கலாம், இங்கே 2 கொடுக்கலாம், இங்கே 1 கொடுக்கலாம், இங்கே 2 கொடுக்கலாம். ரெண்டுமே வந்து மினிமம் நம்பர், சேம் நம்பர் கிடைக்கும். இப்போ ஆல்ஃபாபெட்டிக்கல் பார்க்கலாம். இட் இஸ் கால்டு த அசைடோ, இட் இஸ் கால்டு த புரோமோ. அப்போ ப்ரியாரிட்டி எங்கே கொடுக்கணும், 1, இங்கே 2ன்னு கொடுக்கலாம். ஸோ 1 அசைடோ. நெக்ஸ்ட்டு 2 புரோமோ, 1 அசைடோ 2 புரோமோ. சைக்ளோபியூட்டீன் அல்லது சைக்ளோபியூட் 1 எழுதலாம், கரெக்டு தான், சரிங்களா. சைக்ளோபியூட்டீன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கொஷின்ஸை வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய டாபிக்ஸை அதுக்கான ரிலேட்டடாக வரக்கூடிய வீடியோஸை நம்ம 1 by 1 ரெகுலராக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.